டெல்லியில் உள்ள டிடிவி தினகரன் அன்புமணியை அமித்ஷா இதுவரை சந்திக்காத நிலையில் தற்போது இன்று சென்னை வருவதாக இருந்த பியூஷ் கோயலின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழகத்துக்கு ஏப்ரல் 23 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளும் தொகுதி பங்கீடை இறுதி செய்ய தற்போது தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக மற்றும் பாஜக இடம்பெற்றுள்ள என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை இதுவரை தொகுதி பங்கீடு என்பது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்காத நிலையில் தொடர்ச்சியாக கூட்டணியில் ஒரு இழுபறியான சூழல் தான் நிலவி வந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்த நிலையில் நேற்று சென்னையிலிருந்து டெல்லிக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லி சென்றுள்ளனர். அவர்கள் நேற்றே ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார்கள் என எதிர்பார்த்த நிலையில் அந்த சந்திப்புக்கான நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை. இந்த நிலையில் இன்று காலை அவர்கள் சந்திப்பார்கள் என்ற தகவல் வெளியாகிய சூழ்நிலையில் இன்று மாலை தமிழகம் வருவதாக இருந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்த சூழ்நிலையில் ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்காத நிலையில் தற்பொழுது ஒன்றிய அமைச்சர் அதே போல தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயலின் இன்றைய பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாளை மாலை அவர் மீண்டும் தமிழகத்து வருவதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம். அதற்குள்ளாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அமித்ஷாவை சந்தித்து சென்னை திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஓரிரு நாளில் தொடங்கி முழுமையாக அந்த பணிகள் முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.